Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான சைந்தவ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை சேர்ந்த ஒரு பையன் மாட்டிருக்கான். அந்த பையன் கிட்ட விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் இருக்கான்ல, அந்த குரூப் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த குரூப்பை பத்தி இங்க இருக்கவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு மாதிரி தனியா ஒரு இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டுல இவன மாதிரி வயசு பசங்க நிறைய பேரை சேர்த்திருப்பாங்க. அந்த வயசு பசங்க எல்லாருமே பப்ஜி மாதிரியான கேம் எல்லாம் நல்லா விளையாடுவாங்க. அது மூலியமா அவங்களுக்கு கன் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்களை தீவிரவாதியா மாத்தி வச்சிருக்காங்க. அப்பப்ப அவங்களுக்கு ட்ரக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த பசங்க சுய நினைவுல கூட இல்ல. ஏற்கனவே அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறமும் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மானஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் ஆபீசரா தான் இருப்பாரு. இப்பதான் இவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சைக்கோன்னு ஒரு நபர் திரும்பி களத்துல இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. இவர் கொஞ்சம் பதட்டமாயிடுறாரு. ஏன் சார் பதட்டமாறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சைக்கோன்னு ஒருத்தரை பத்தி சொல்றாங்கல்ல, அவர் மித்ரான்னு ஒருத்தர் கிட்ட தான் வேலை பார்ப்பாரு. இந்த மித்ரா நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்ப்பாரு. பையனோட சப்போர்ட்டோட தான் பார்ப்பாரு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பயங்கரமா அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதனால இங்க வேலை பார்க்கிற சைக்கோக்கும் இந்த பையனுக்கும் முட்டிக்கும். இது தெரிஞ்சு மித்ரா இருக்காரு பாத்தீங்களா, பையனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. நீங்க இருந்த அந்த சைக்கோ ஏதாவது பண்ணிடுவான், முதல்ல கிளம்பி போ, நான் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு மித்ராவே சைக்கோவை நினைச்சு பயப்படுவாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஹீரோ மறைஞ்சிருக்கும் போது நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் தான் சைக்கோவா இருக்கும். முழு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைந்தவ் கோண்ட்ரி அப்படின்றது. எல்லாருமே ஷார்ட்டா சைக்கோன்னு கூப்பிடுவாங்க. இப்போதைக்கு ஹார்பர்ல கிரெயின் ஆபரேட்டரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கூட வேலை பார்க்கறவங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு வரும்போது தான் அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பொண்ணெல்லாம் கவனிச்சுப்பாங்க. இப்ப பொண்ணுக்கு தேவையான சாப்பாடுலாம் ரெடி பண்ணி தந்துடுறாரு. இவங்க கூட உட்காந்து பேசுறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க. நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தான் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டுட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறா. இவங்க எதுக்கு நைட்டு மட்டும் அவங்க வீட்டுக்கு போய்க்கிறாங்க, நம்ம கூடயே இருக்கட்டும் பா அப்படின்ற மாதிரி சொல்றா. சரிமா, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி விகாஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மித்ரா கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரு ஜாஸ்மின் அப்படின்றது. இப்ப மித்ராவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மித்ராவோட பார்ட்னரா தான் மைக்கேல்னு ஒரு நபர் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த விகாஸ சுத்தமா பிடிக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மாத்தி வர்ற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. தீவிர பசங்களை எல்லாம் ரெடி பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஆயுதத்தை நம்ம தான் மாத்தி விடணும், உன்னால முடியல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பக்காவா முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி விகாஸ் சொல்றாரு. இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மைக்கேல் சொல்றாரு. கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்ற மாதிரி விகாஸ் யோசிக்கிறாரு. இப்ப விகாஸும் சில ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் ஜாஸ்மினை லவ் பண்றேன், ஆனா அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஜாஸ்மின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இவங்களை கொன்னு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இவர் இவ்வளவு நேரம் பாடி கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. நம்ம பிளானுக்கு இடைஞ்சலா இருப்பாங்க, அதனால தான் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டாக்ஸி ஓட்டுற வேலை தான் பார்ப்பாங்க. ஹீரோவும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. புருஷன்ற முறையில 4 அடி அடிச்சதுக்கு எனக்கு எதிராக கேஸ் கொடுப்பியா, முதல்ல அந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவையும் இவங்களையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பாலாம் பேசிட்டு இருக்காரு. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வண்டியை முறுக்கிக்கிட்டே இருக்காரு. இதை புரிஞ்சு ஹீரோயின் பக்கத்துல வந்துடுறாங்க. நான் பேசி அனுப்பிக்கிறேன், நீ கோவப்படாதன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கூட்டு வந்துடுறாரு. என்னையா என்ன அடிக்க போறியா, முடிஞ்சா அடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி அவனும் தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு அடி தான் அடிக்கிறாரு. அது அங்க இருக்க கபோர்ட்ல போய் இடிக்கிறான். அந்த கபோர்டு ஓபன் ஆகுது. உள்ள பார்த்தா பயங்கரமான கன் எல்லாம் வச்சிருக்காரு. இத பாக்குற இந்த ஹஸ்பண்ட் செம்மையா பயந்துடுறாரு. இதுக்கப்புறம் உங்க வம்பிக்கே வரமாட்டேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ அவரோட பொண்ணை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிறவரோட பேரு மூர்த்தி அப்படின்றது. ஹீரோ அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசுவாரு. அவர்கிட்ட லெட்டரை கேட்கிறாரு. அவனை சரி எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இத பத்திலாம் நைட்டு நேரம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி நீ கேட்டனும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுவாரு பழகுவாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த பொண்ணோட தாத்தா அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அவருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது, என் ஒய்ஃப் அவரெல்லாம் மீறி தான் என் கூட வந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் அதுல காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சில போட்டியில எல்லாம் ஜெயிச்சிருப்பா. இப்ப அப்பா கிட்ட மெடல் எல்லாம் காட்டுறதுக்காக சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. இத பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப டாக்டரும் அந்த பொண்ணை செக் பண்ணி எல்லாம் பாக்குறாரு. இப்ப வெளியே இருக்க இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு.
ஒரு சீரியஸான ப்ராப்ளம் தான் உங்க பொண்ணுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கு. 17 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு ஊசி இருக்கு, அதை போட்டா தான் காப்பாற்ற முடியும், உங்களுக்கு டைமும் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அவ்வளவு காசை எப்படி ரெடி பண்றதுன்னு கேக்குறாங்க. என்ஜிஓல வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஹீரோ உடஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காரு. ஏன் இப்படி இருக்க, நம்ம என்ஜிஓல எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதே மாதிரி உன்னோட பாஸ் கிட்டயும் நீ சொல்லி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. விகாஸை பொறுத்த வரைக்கும் பெருசா அழட்டிக்க மாட்டாரு. நம்மள மீறி யார் அந்த கண்டெய்னர்ல கைய வைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, இவனை நம்பி இவ்வளவு பெரிய டீலை தந்திருக்கீங்க, இவன் கண்டிப்பா சொதப்ப போறான் அப்படின்ற மாதிரிலாம் மித்ரா கிட்ட சொல்றாரு. மித்ராவும் சொதப்பாம இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி விகாஸ் கிட்ட சொல்றாரு. மைக்கேல் தான் மித்ராவோட காதுல போட்டிருக்கான் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. உன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இந்த பொசிஷனுக்கு வந்தவன் இல்ல, நிறைய பேரை சாவடிச்சு வந்திருக்கேன், ஒன்னையும் சாவடிக்க வச்சிடாத அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறான். அப்பதான் இவங்க சரக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. என்ன சரக்கு மாட்டிக்கிச்சா, மீறி அந்த சரக்கை கொண்டு வரணும், இல்லனா மித்ராவே உன்னோட கதையை முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி மைக்கேல் சொல்றாரு. மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலையை ரொம்ப நேர்மையா செய்வாரு. அவர் தான் இந்த கண்டெய்னர் எல்லாம் புடிச்சு வச்சிருக்காரு. இப்ப மேல் இடத்துல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு, அந்த கால் எல்லாம் இவர் கட் பண்ணிடுறாரு. அதே சமயம் மீடியாட்கள் எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அந்த தீவுக்கு தான் கொண்டு போறதுக்கு இந்த ஏற்பாடுலாம் நடக்குது போல, நீங்க தான் இந்த விஷயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஹீரோ தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சரக்குலாம் மாட்டிக்கிச்சு அப்படின்றது மித்ராக்கு தெரிய வந்துருது. விகாஸ்க்கும் இந்த தகவல் தெரிய வந்திருக்கும். அந்த மூர்த்தி தானே புடிச்சு வச்சிருக்கான், நீ போய் பேசி பாரு அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் அனுப்பி விட்டுறாரு. அதே சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, மித்ராவை பாக்குறதுக்காக போறாரு. ஹீரோவும் பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்க ப்ராப்ளத்தை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. நான் நைட்டு வீட்டுக்கே வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப மூர்த்தியை மிரட்டுற மாதிரி ஜாஸ்மின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதை விடுறதா உங்களுக்கு நல்லது, இல்லனா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. சரக்குலாம் மாட்டிக்கிச்சுன்னு மித்ரா செம்ம கோவத்துல இருக்காரு. அப்பதான் விகாஸ் இருக்காருல, கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. கோவப்பட்ட மித்ரா இருக்காருல, சப்புன்னு கண்ணத்துல வச்சிடுறாரு, சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப விகாஸும் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஆனா வெளியே வந்தவர் மித்ராவை போட்டு பயங்கரமா திட்டுற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அதே சமயம் இவரோட ஆட்கள் எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. மூர்த்தி அடிக்கிறதுக்காக தான் ஆர்பருக்கு நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க போல. ஆனா வந்த ஆட்கள் எல்லாம் யாரோ அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன போன ஆட்கள் கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல அப்படின்ற மாதிரி இவங்களும் கால் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா யாருமே போனை எடுக்கவே மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்த காட்டுறாங்க. இப்பதான் மூர்த்தியும் கிளம்புறதுக்காக வெளியே வராரு. ஹீரோ இருக்காருல, அவரோட கார்ல அவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. மூர்த்தி இந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. சின்ன ஜுரம் தான், சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப விகாஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்கள் வராததுனால இவரே நேரடியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்மளே அந்த கண்டெய்னரை கண்டுபிடிச்சு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த கண்டெய்னர்லாம் ஓபன் பண்ணி காட்டுன்னு ஒருத்தனை மிரட்டுறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அரிசி இருக்கு. ஹீரோ தான் அந்த கண்டெய்னர்லாம் ஏற்கனவே மாத்தி வச்சிருப்பாரு. ஆஹா, எவனோ மாத்தி வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்படுறாரு. மூர்த்தி ஒரு எம்ப்ளாயி வீட்டுல தான் இருக்கான்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அங்க வச்சே தூக்குங்க அப்படின்ற மாதிரி விகாஸும் ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, காசை சேர்த்துடலாம், என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் தரேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் ஆட்களோட நடமாட்டத்தை ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்டா ஒரு நபர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தான் ஹீரோவோட வீட்டை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப தனியா ஒரு இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நடந்து போயிட்டு இருக்கவர் ஒரு இடத்துல நின்றுறாரு. சண்டைக்கு வரதுக்கு முன்னாடி ஆர்பர்ல வந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆர்பர்ல யாரோ அடிக்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல, ஹீரோ தான் எல்லாரையும் பயங்கரமா அடிச்சிருப்பாரு. இங்க இருக்க ஆட்கள் பயப்படுறாங்க, இருந்தாலும் சண்டை போறதுக்காக வராங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்கவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, ஒளிஞ்ச மாதிரி ஜாஸ்மினுக்கு கால் பண்றான். யாரை கொண்டதுக்கு அனுப்பி வச்சிருக்க, அவன் யார் தெரியுமா, சைக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனுங்க எல்லாருமே காலி, நான் மட்டும் தான் தப்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் நீ தப்பிக்கல கண்ணா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேக்குது. நிமிந்து பார்த்தா ஹீரோ தான் இருக்காரு. இவரையும் காலி பண்ணிடுறாரு. இது எல்லா விஷயத்தையும் ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்டும் பாத்துறாரு. அவரு பார்த்ததை ஹீரோவும் கவனிச்சிடுறாரு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோவும் கண்டுக்காம கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஜாஸ்மினை காட்டுறாங்க. ஏதோ சைக்கோன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை இவர் யோசிச்சு பாக்குறாரு. மித்ரா கிட்ட தானே ஹீரோ வேலை பார்த்தாரு. பொண்ணு பிறந்தோன்னே இந்த வேலை எல்லாம் வேணான்னு முடிவு பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா இந்த வேலையை நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க, ஆனா சின்ன பசங்களை இன்வால்வ் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா நான் திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. விகாஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வளரலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாரு. குறிப்பா உனக்கு தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் விகாஸும் பிரசன்ட்ல யோசிச்சு பாக்குறாரு. இவ்வளவு நாள் அமைதியா இருந்த சைக்கோவை திரும்பி வர வச்சுட்டுமே அப்படின்ற மாதிரி மித்ராவும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோனோட
எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, என் ஒய்ஃப் எனக்கு எதிராக ஒரு கேஸ ஃபைல் பண்ணிருக்கா, அதனால என்ன ஜெயில போடுங்க அப்படின்ற மாதிரி இவரே சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிடுறாரு. மூர்த்தியும் வீட்ல இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. நீங்க என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் சார் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல மித்ராவும் ஆட்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இருக்காருல, இதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் உங்களுக்கு கிடைக்காது, அதை தேடுற வேலையை இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விகாஸ் எதிர்த்து பேசுறான். அதனால இவரும் கழுத்தை பிடிச்சிடுறாரு. ஜாஸ்மினும் சண்டை போறதுக்காக வராங்க. பொண்ணு மேல கை வைக்க வேணாம்னு நினைக்கிறேன், அமைதியா இருந்துரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவர் வந்து மிரட்டினதுனால மித்ராவும் பயந்துடுறாரு. இந்த வேலையை இதோட விட்டுருங்க, தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மட்டும் கண்ணத்திலேயே அரைஞ்ச அவன் வந்து மிரட்டணும்னு நீ பாட்டுக்கு வேலையை விட்டுலான்னு சொல்ற, இந்த வேலையை கண்டிப்பா பண்ணும், அவன் கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா வெளியே வந்து பார்த்தாதான் ஆட்கள் எல்லாரையும் அவர் காலி பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காருன்னு தெரிய வருது. அதே மாதிரி அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோ இருக்காருல, இவங்க கார் வெடிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி விகாசம் யோசிக்கிறாரு. இப்ப ரேணுன்னு ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இவங்க தான் ஒரு என்ஜிஓவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குருன்ற ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க ஊசியோட விலையை கொஞ்சம் குறைச்சு தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, ₹1 குறையாது அப்படின்ற மாதிரி அந்த ஊசி எல்லாம் காட்டுறாரு. அங்க காவலாளி மாதிரி ஒருத்தர் இருக்கான். இவனோட பொண்ணுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு, இவனுக்கும் அந்த ஊசி தேவை, இவனுக்கு தேவைன்றதுனால பாவப்பட்டு என்னால தர முடியுமா, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு மேடம், அந்த விலைக்கு மட்டும் தான் வரும், நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரேணுவை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ரேணுவை பார்த்து ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு வீசிங் மாதிரி ப்ராப்ளம் வருது. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாது காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி ரேணு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ரேணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த பொண்ணு என்ன ப்ராப்ளத்தினால இறந்தா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்க பொண்ணுக்கு இருக்கா அதே ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து 328 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு பொண்ணுக்கான காசை கூட நான் சேர்க்கல. அந்த காசை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் லிஸ்ட்ல இருக்க பொண்ணுக்கு ஊசியை போடணும். ஆனா அதுக்குள்ள ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டே இருக்காங்க. உங்க பொண்ணு இந்த லிஸ்ட்ல 329வது இடத்துல இருக்காங்க. அதனால நீங்க தனிப்பட்ட முறையில காசு சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் மைக்கிளும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. மைக்கேல் கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைக்கிளை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. நீ எந்த வேலைனா சொல்லு, உனக்காக செய்யறேன், எனக்கு 17 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மைக்கேல் உடனே செக் எழுதி தந்துடுறாரு. எனக்கு சும்மாலாம் காசு வேணாம், நீ வேலையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, அந்த விகாஸோட கதையை முடிச்சிரு, நம்ம தொழில் பண்ணவங்க தான், ஆனா இந்த அளவுக்கு மோசமா பண்ணல, இந்த அசைன்மெண்ட்டை பண்ணலான்னு முடிவு பண்ணதும் அவன் தான், அதனால அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி அந்த செக்கை வாங்கிக்கிறாரு. இப்ப நேரா ரேணுவை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. உடனே ஊசியை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அங்க வாட்ச்மேனா இருக்கவரு என் பொண்ணு ஆபத்துல இருக்கா, காப்பாத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, மேற்கொண்டு எதுவும் பேசாம கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஊசிக்கான காசை நான் ரெடி பண்ணிட்டேன், உடனே ரேணுவை பார்க்கறதுக்காக நீங்க 2 பேருமே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏதோ அவ்வளவு காசு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவர் சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாரு. நான் வரலனா நீ தான் என்னோட பொண்ணை பாத்துக்கணும்னு சொல்றாரு. ஹீரோவும் இப்ப நேரா மானச பார்க்கறதுக்காக தான் வராரு. மானஸ் ஒரு ஆபீசரா இருந்தாலும் ஹீரோவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. மானஸ் கிட்ட நிறைய ஆயுதம்லாம் இருக்கும். அதை வாங்குறதுக்காக தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோவை யாரு கொலை பண்றீங்களோ அவங்களுக்கு 50 கோடி தரப்படும் அப்படின்ற மாதிரி விகாஸ் சொல்லியிருப்பான். அந்த தகவல் ரவுடிங்களுக்குள்ள எல்லாம் பரவ ஆரம்பிக்குது. ஹீரோ இந்த இடத்துக்கு போறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஆட்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அவரை சுத்த போடுறாங்க. ஆனா ஹீரோ கையில தான் இப்ப ஆயுதம் வந்துருது இல்ல, அந்த ஆயுதத்தை வச்சு இவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் சீன் வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே ஒரு மீட்டிங்ல தான் இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அந்த மீட்டிங் இடத்துக்கு எப்படி போய் எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுக்கிறாரு. இப்ப நேரா அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்குள்ள நுழைய பாக்குறாரு. வெளியே இருக்க ஆட்கள் சண்டை போடுறாங்க. அவங்க எல்லாரையும் இவர் காலி பண்ணிடுறாரு. இப்ப இந்த இடம் முழுக்க புகையா மாத்திடுறாரு. இவர் மட்டும் மாஸ்க் போட்ட மாதிரி வராரு. அவர் அட்டாக் பண்ண போறாருன்னு தெரிஞ்ச ஆட்களோட இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது விகாஸை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. விகாஸை துரத்திட்டு வந்துட்டு இருக்கும் போதே மித்ரா மாட்டிக்கிறாரு. இப்ப மித்ராவையும் இவர் ஷூட் பண்ணிடுறாரு. நீங்க அந்த விகாஸை உங்க கூட சேர்த்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப விகாஸ் கார்ல ஏறது இவருக்கு தெரியுது. வேகமா அந்த இடத்துக்கு வந்து அவர் லாக் பண்ணிட்டாரு. அப்பதான் அங்க பாடி டபுள் தான் இருக்கிறது இவருக்கு தெரியுது. அந்த விகாசி ஏமாத்தி தப்பிச்சு போயிருக்கான். இப்ப விகாசி கிட்ட இருந்து கால் வருது. என்ன காலி பண்ண ட்ரை பண்ணி நல்லா ஏமாந்துட்ட போல, அட் அ டைம்ல உன்னோட மாமனார் தூக்குறதுக்கும் பொண்ணு தூக்குறதுக்கும் ஆட்களை அனுப்பி வச்சிருக்கேன், முடிஞ்சா 2 பேர்ல யாரையாவது காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, உடனே ஈரனுக்கு கால் பண்ணணும்னு பாக்குறாரு. ஆனா ஈரன் ரேணு கூட பேசிட்டு இருக்காங்க. அதனால இவரோட காலை எடுக்கவே மாட்டாங்க. இவர் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா கார்ல வந்துடுறாரு. ஆட்கள் அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையலான்னு இருக்காங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, வெளியில வச்சு ஆட்கள் எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. இவர் தந்த செக் மூலியமா ரேணு இருக்காங்க பாத்தீங்களா, ஊசியை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. சீக்கிரமா ஊசியை போடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ரேணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைய ஒரு ரூம்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அங்க வச்சு ஊசி போடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள கரெக்டா இந்த இடத்துக்கு ஜாஸ்மின் வந்துடுறா. ஊசியை பிடிங்கிட்டு பின் வழியா தப்பிச்சு போயிடுறா. இப்ப ரேணுவும் வெளியே வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அவளை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கார்ல பயங்கரமா சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு.
இப்ப போயிட்டு இருக்க ஜாஸ்மின் இருக்காங்கல்ல, நடு ரோட்ல காரை நிறுத்திடுறாங்க. இவர் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக பக்கத்துல போறாரு. இப்ப சட்டுன்னு கண்ணுல எதையோ அடிச்சிடுறாங்க. வேகமா அங்க இருந்து காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஜாஸ்மின் எப்பவுமே அப்படிதான், ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். சரி, என்ன பாக்குறதுக்காக என்னோட இடத்துக்கு வான்ற மாதிரி விகாஸ் சொல்றான். இப்ப நைட்டு நேரம் அவனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ் உனக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி டிஷ் எடுத்துட்டு வர சொல்றான். ஓபன் பண்ணா அந்த இடத்துல மைக்கிளோட தலை தான் இருக்கு. இவன் தானே என்ன காலி பண்ண சொல்லி சொன்னா, அதான் காலி பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். மித்ராவும் இல்ல, மைக்கிளும் இல்ல, இதுக்கப்புறம் தனிக்காட்டு ராஜா நான் தான். அந்த கண்டெய்னர்லாம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, உன் பொண்ணுக்கு தேவைப்படுற மருந்தை நானே தந்துடுறேன்னு சொல்றான். ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது 3 பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இவரோட பொண்ணு இறந்து போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவரோட பொண்ணு இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஆனா பொண்ணுக்கு இதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சீக்கிரமா எப்படியாவது பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பசங்களை காப்பாத்த முடியல, அதை நினைச்சு ரேணு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, குருவோட இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இப்ப வெளியே இருக்க ஆட்கள்லாம் உள்ள விடாம சண்டை போடுறாங்க. இவர் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதே மாதிரி குருவியும் லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கா அதை எடுத்துத்தா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு வராரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு மருந்து கூட காணோம். கரெக்டா இந்த இடத்துக்கு விகாஸ் வந்துடுறான். அடுத்து நீ இங்கதான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது அவ்வளவு நேரம் விட்டா வச்சிருப்பேன், அதான் மொத்தமா தூக்கிட்டேன். அவசரப்பட்டு என்ன அடிக்கணும்னு மட்டும் நினைச்சிடாத, ஏன்னா நான் இறந்து போனேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஊசியே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கண்டெய்னர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஊசியை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவனும் கிளம்பி போயிடுறான். நடக்கிற எதுவுமே ஈரனுக்கு புரியல. நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு தப்பதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன வெளியே வர வச்சது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஒய்ஃப் சாவர நிலைமையில இருப்பாங்க. என்னால அந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு தெரியல. சாவும் போது இவர்கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாங்க, இந்த வேலையை இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக தான் பண்ணாம அதை விட்டு வேலைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த டென்ஷன்ல இன்னைக்கு தான் பொண்ணோட பர்த்டேன்றதை இவர் மறந்துடுறாரு. அப்பா என்னோட பர்த்டேவை மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. இதை நினைச்சு இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உன்னோட அப்பா மறக்கலாம் இல்ல, ஆல்ரெடி பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. பொண்ணுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் வாங்கிலாம் தந்துட்டு இருக்காங்க. அந்த பசங்களாம் இருக்க தீவு யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப அதுல இருக்க ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த தீவுல தெரியாதனமா இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், இங்க இருந்து என்னால தப்பிக்கவும் முடியல, அதனால என்னோட உயிரை விட்டுற போறமா அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. வில்ல மருந்தெல்லாம் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு குருவை கூட்டு வந்துடுறான். ஹீரோ கண்டுபிடிச்சு வந்தான்னு வச்சுக்கோ, நீ உடனே பிளைட் எடுத்துட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இதே இடத்துல தான் மூர்த்தியும் லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வில்ல என்ன சொல்றான்னா, அவன் தான் உன்னோட மருமகன், கண்டெய்னர் இருக்கிற இடத்த சொல்லு, உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா மூர்த்தி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் ஆபீசர்ன்ற பட்சத்திலே என்ன காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா வருவான், இப்ப மாமனார் வேற வராமையா இருப்பான், நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு. இதனால கோவப்பட்ட வில்ல இருக்கான் பாத்தீங்களா, காதுலயே கடிச்சிடறான். நக்கலா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நமக்கு மித்ராவை காட்டுறாங்க. அவரோட பாடியை பாக்குறதுக்காக பையன் வந்திருக்கான். விகாஸ் காப்பாத்தாம போயிட்டான்ல, விகாஸ் கதையும் முடிங்க, அந்த சைக்கோட ஃபேமிலி கதையும் முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த தகவல்லாம் மாணவுக்கு தெரிய வந்துருது. மாணவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. ஹீரோ விகாஸ் எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால இவரால வீட்டுக்கு போக முடியாதுல்ல, ஹீரோனுக்கு கால் பண்றாரு. நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பக்கத்துலயே ஒரு கார் ஷெட் இருக்கும், அந்த இடத்துக்கு வேகமா ஓடி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள்லாம் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் ஹீரோ சொன்ன மாதிரி அந்த கார் ஷெட்டுக்கு வந்து அவரோட கார் எடுத்துறாங்க. ஆட்கள் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்ப ஆட்கள் ஒரு இடத்துல சுத்து போட்ட மாதிரி அவங்கள லாக் பண்ணிடுவாங்க. காருக்குள்ள இந்த இடத்துல பட்டன் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க பிரஸ் பண்ணா இப்ப கன் எல்லாம் வெளியே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. விகாஸை கொல்றதுக்காக ஆட்கள் வீட்டுக்குள்ள சைலண்டா நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்னைப்பரை வச்சு அவங்களை காலி பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே தான் ஹீரோயினுக்கும் நடுவுல சொல்லிட்டு இருக்காரு. ஈரணி இப்ப எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்ணிடுறாங்க. அதை மீறி ஆயுதமே இல்ல. இப்ப ஆட்களும் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வரலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள மானஸ் இந்த இடத்துக்கு வந்து ஆட்கள் கூட சண்டை போடுறாரு. இப்ப அடிச்சு எல்லாரையும் இந்த இடத்துல காலி பண்ணிடுறாரு. அட்டாக்ல இருந்து நம்மள ஹீரோ தான் காப்பாத்திருக்காரு அப்படின்றது இப்பதான் விகாஸ்க்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உன்னை விட உன்னோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த ஊசி இருக்கிற இடத்த சொல்லு, நான் கண்டெய்னர் இருக்கிற இடத்த சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் இருக்கார்ல, ஜாஸ்மினை கூட அனுப்பிடுறாரு. இரு உள்ள இருந்து ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அதை நோட் பண்ணி வச்சிருக்க பேப்பரை வெளியே எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப ஆர்பருக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த வழியில போகாம வேற வழியில போறாரு. ஏன் வேற வழியில போற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆனா இவர் கேட்காம ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. குருவோட ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் குரு எங்க பதுங்கி இருக்கான் அப்படின்ற விஷயத்தை ஹீரோக்கு சொல்லியிருப்பாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அங்க நிறைய ஆட்கள் இருக்காங்கல்ல, இவரும் அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஆட்கள் இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற குரு இருக்கான் பாத்தீங்களா, பிளைட் எடுத்துட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறான். ஆனா ஹீரோ இருக்காருல, இப்ப கார் எடுத்துட்டு வேகமா வந்து தடுத்துடுறாரு.
இப்ப குருவும் மருந்தும் அந்த இடத்துல மாட்டிக்குது. அதே சமயம் மூர்த்தியை இங்க தானே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ மூர்த்தியை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மூர்த்தியும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வேகமா வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த ஆட்களும் வந்துருவாங்க, ரெடியா இரு அப்படின்ற மாதிரி மாணவ கிட்ட சொல்லிடுறாரு. இன்னும் ஹீரோ வருவாரு அப்படின்ற மாதிரி விகாஸ் ஹார்பர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி இப்பதான் ஜாஸ்மின் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹார்பர்ல சரக்கு இருக்கிற கண்டெய்னர்லாம் வெடியுது. ஹீரோ தான் பாம்பெல்லாம் செட் பண்ணி வெடிய வச்சிருப்பாரு. இப்ப எல்லாமே வேஸ்ட் ஆயிருது இல்ல, இதனால விகாசம் பயங்கரமா கோவப்படுறாரு. அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் அந்த மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரூம் வராரு. அங்க பார்த்தா 300 பசங்களுக்கு மேல இருக்காங்க. இவர் ஆல்ரெடி ரேணு கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா, இதனால பாதிக்கப்பட்ட எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிருங்கன்னு சொல்லிருப்பாரு. அவங்க தான் எல்லாருக்குமே மெயில போட்டு அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. 10 நிமிஷம் யாருமே உள்ள வராம நான் பாத்துக்கிறேன், அதுக்குள்ள எல்லா பசங்களுக்கும் ஊசியை போட்டு முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ரேணு கிட்ட சொல்லிட்டாரு. ரேணுவோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ள இருக்கவங்களை எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோவும் மானவும் சேர்ந்த மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க கிட்டயும் ஆயுதம்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறியும் சில ஆட்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறதுக்குலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உள்ள நுழைய ட்ரை பண்ண அவங்கள எல்லாம் காலி பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாரையுமே அந்த இடத்துக்கு போக விடாத மாதிரி பாத்துக்கிறாரு. ரேணு இருக்காங்கல்ல, வேகமா ஒவ்வொரு பசங்களுக்கா ஊசியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோவோட பொண்ணுக்கு ஊசி போட மாட்டாங்க. என் பேத்திக்கும் ஊசி போடுமா அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் ஈரினும் மானவும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னைக்கு ஈவினிங்கே இந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால ரேணுவும் ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்திருப்பாங்க. அதை மீறியும் அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. இதெல்லாம் ஹீரோக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். பொண்ணு இறந்தாலும் பரவாயில்ல, மத்த பசங்களை காப்பாத்தணுன்றதுக்காக தான் இந்த வேலை எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. யார் ஒருத்தருமே உள்ள வராத மாதிரி பாத்துக்கிறாரு. ரேணு எல்லா பசங்களுக்கும் ஊசியை போட்டுறாங்கல்ல, இவர் பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, துண்டா ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். ஹீரோ என்ன பண்றாருன்னு காட்டாமையே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணுக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிடுறாரு. ஹீரோ நிறைய கிரைம் எல்லாம் பண்ண மாதிரி ஆயிருது இல்ல, அதனால இப்ப கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. நான் பண்ண வேற ஒரு கிரைமை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஜாஸ்மின் உட்கார்ந்து இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விகாஸ் இவர் அடிச்சு அந்த கண்டெய்னர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஒரு கண்டெய்னர் எரிஞ்சிட்டு இருக்க அந்த கண்டெய்னருக்குள்ளேயே இவரை போட்டுறாரு. அதாவது எரிய வச்சு சாவடிச்சிடுறாரு. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஜாஸ்மின் பயங்கரமா டென்ஷனாகி இவர் அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க ஜாஸ்மினை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு வந்துடுறாரு. பார்த்தா ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்க செல்லுக்கு தான் வராரு. அவரும் இவரை பார்த்து பயங்கரமா பயந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காருல, நார்மலா அவரோட மடியெல்லாம் படுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோனோ வெளியே எடுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேஸ் எல்லாம் உடைச்சு இவரை சீக்கிரமா வெளியே எடுத்துடுறாங்க. இவர் நிறைய பசங்களை காப்பாத்தினார்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து வெல்கம் பண்றாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு பொண்ணை பாக்குற ஞாபகம் வருது. விகாச கொன்னதுனால ஹீரோ மேல ஜாஸ்மின் செம்ம கோவத்துல இருக்காங்க. அவர் இப்ப வெளியே வந்த தகவல் வேற தெரிஞ்சிருது. அவர் எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.